Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections எல்லாமே ready stock. லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில். இப்போ என்கவுண்டர் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லைன்னா எனக்கு அருகில் உள்ள நபர்களுக்கு வந்து உடனடியாக வந்து உயிருக்கு அவங்களுக்கு ஆபத்து இல்லைன்னா பொது சொத்துக்களுக்கு பொதுமக்களுக்கு உடனடியாக அந்த நபரை வந்து ஆபத்து வருது, அவங்க உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். இப்போ ரவுடிஸ் மேலெல்லாம் என்கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னா அதுக்கு வாரண்ட் வாங்கி என்கவுண்டரில் கொல்லலாம் அப்படின்னு இருக்கு. இல்லை, என்கவுண்டர்லாம் கொல்ல முடியும். நம்மளை எதிராளி தாக்குறான், அந்த எதிராளி தாக்குறப்ப நம்ம எதிர்த்தாக்கல் நடத்துகிறோம், அந்த எதிர்த்தாக்குதலில் வந்து நமக்கு ஒரு காயம் வருது, அவன் செத்து போயிடுறான். இதுதான் என்கவுண்டர். பொதுவாக அப்படி தான் நடக்குதா சார்? அதுவும் காவலர்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசி அரெஸ்ட் பண்ணவங்க அடுத்த நாள் மன்னிப்பு கேட்குற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை மாவு கட்டு போட்ட வீடியோவாக இருக்கட்டும், இந்த பாத்ரூமில் கீழே விழுந்து மாவு கட்டு போடப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு இருக்கும். அது நிஜமாலே கீழே விழுந்து தான் அவங்களுக்கு மாவு கட்டு போடப்பட்டதா சார்? அந்த மாவு கட்டுகள் இவன் வந்து துரத்துறப்ப எங்கேயாவது விடுவான் பாத்ரூமில், ஏன்னா போலீஸ் ஓட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவன் வந்து ஓடி வலிக்கு விடுவான். போலீஸ் அடிச்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது யாராவது இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த முறைப்படி போட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து இப்போ ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி தான் ஃபைல் பண்ணுறாங்க. சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு சதி. இது அரசியல் ரீதியாக வந்து ஒரு பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கிற எதிராளிகள்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்ச மாதிரி தான் தெரியுது. இதான் வந்து பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி நீயா நானா பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள ஒரு யூக பிரச்சனை. இந்த விசாரணையிலையும் தெரிய வரும். சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி யாராவது கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு அதிகமாக பேசப்பட்டது. அதில் ரெட் கார்னர்ன்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்போ செந்தில் வந்து இப்போ தலைவரையாக இருக்கார், அவருக்காக ரெட் கார்னர் அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கார்னர்னால் என்னது சார்? அது இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக நார்மலாக இன்டர்போல் தான் வந்து ஏர்போர்ட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. அதான் அந்த ரெட் கார்னர் நோட்டீஸ். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா உடனே அந்த பாஸ்போர்ட்டோட வந்தால் டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. இந்த ரெட் கார்னருங்கிறத ஒரு ஃபோட்டோவோட எல்லா ஏர்போர்ட் என்ட்ரி எக்ஸிட்டில் இருக்கிற போலீஸ் சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிளுக்கெல்லாம் கையில் கொடுத்துருவாங்க ஃபோட்டோவை, வந்த உடனே டக்குன்னு பிடிக்கிறாங்க. இதுதான் ரெட் கார்னர். அதே மாதிரி என்கவுண்டரும் பொறுத்த வரைக்கும் கவுண்டர் அட்டாக் அப்படின்றது போலீஸுடைய டேர்மில் இருக்குது. ஸோ அந்த கவுண்டர் அட்டாக் வந்து எதனால் நீங்கள் வந்து பண்ணுவீங்க சார்? இப்போது அவர் நம்மளை தாக்க போகிறாருன்ற கட்டத்தில் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணுவீங்களா? சரி, இப்போ என்கவுண்டர் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லைன்னா எனக்கு அருகில் உள்ள நபர்களுக்கு வந்து உடனடியாக வந்து உயிருக்கு அவங்களுக்கு ஆபத்து இல்லைன்னா பொது சொத்துக்களுக்கு பொதுமக்களுக்கு உடனடியாக அந்த நபரை வந்து ஆபத்து வருது, அவங்க உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். அதான் என்கவுண்டர். அதை தாண்டி சில நபர்கள் இப்போ ரவுடிஸ் மேலெல்லாம் என்கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னா அதுக்கு வாரண்ட் வாங்கி என்கவுண்டரில் கொல்லலாம் அப்படின்னு இருக்கு. என்கவுண்டர்லாம் கொல்ல முடியாது, அப்படி ஒரு ரூல் இருக்கு? அப்படிலாம் ரூல் கிடையாது. என்கவுண்டருங்கிறதே இந்த மாதிரி வந்து அடுத்தவன் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சமயத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்தி அதில் இறந்து போகிறது தான் என்கவுண்டர். ஆனால் பொதுவாக இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது ரவுடியை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும், அவரை ஓட விட்டு சுட்டுட்டாங்க, அவர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. ஓட விட்டு சுட்டாங்க, கண்ணை கட்டிட்டு சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம். என்கவுண்டர்னா நம்ம போகிறோம், நம்மளை எதிராளி தாக்குறான், அந்த எதிராளி தாக்குறப்ப நம்ம எதிர்த்தாக்கல் நடத்துகிறோம், அந்த எதிர்த்தாக்குதலில் வந்து நமக்கு ஒரு காயம் வருது, அவன் செத்து போயிடுறான். இதுதான் என்கவுண்டர். பொதுவாக அப்படி தான் நடக்குதா சார்? அது எப்படி நடக்குதுங்கிறது அங்கே போய் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இதுதான் வந்து நம்ம வந்து ரெக்கார்டு ஆவணங்கள் மூலமாக நமக்கு தெரிய வர்றது இதுதான். பட் இதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. என்கவுண்டருக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். இதை தாண்டி இப்போது சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரவுடிசம் கிடையாது, பெரிய பொது வெளியில் வரலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கக்கூடிய தருவாயில் கூலிப்படைகளை வச்சு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவமாக அது கருதப்பட்டது. நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் அச்சம் அதிகமாச்சு, ரவுடிஸுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் உருவாச்சு. இந்த இன்சிடென்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு, அதுவும் ஒரு முக்கியமான கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருந்தார், இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து எதிராளிகளினுடைய சதியினால் தான் நடந்துக்குது. அதனால தான் தனிப்படைகள்லாம் போட்டு பல பேர் 10, 12, 15 பேர்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு சதி. இது அரசியல் ரீதியாக வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அல்லது தனிப்பட்ட விரோதங்கள், அல்லது தொழில் விரோதங்கள், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கிற எதிராளிகள்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்ச மாதிரி தான் தெரியுது இப்போ பார்த்தா. இது வந்து வேற வந்து இது ரவுடிசம் வந்துச்சுங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. கூலிப்படைகளை வச்சு பண்ணது பெருசாக பேசப்படுது சார். கூலிப்படையா அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து எதிராளிகளாக தான் இருந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ இதுவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதை பார்க்குறப்போ இதில் கூலிப்படை விட அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கு வேண்டாதவர்கள் தான் அதில் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் முடியல, விசாரணை முடிஞ்சால் தான் நமக்கு வந்து முழுசாக தெரியும். இந்த இன்சிடெண்ட்டை எப்படி ஒரு காவல் அதிகாரியாக நோட் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட் வந்து பெரிய அச்சுறுத்தல்.
இந்த ஒரு காவல் அதிகாரியாக நீங்கள் இதை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு? இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுவும் ஒரு ஈவினிங் ஒரு 8 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அது பூதாகரமாக பேசப்பட்டது. ஸோ இப்படி ஒருத்தரை கொலை செய்கிற அளவுக்கு ஓப்பனில் இருக்கா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க கூடாது. பட்டு காவல்துறை கண்டிப்பாக வந்து தகவல் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கொலையாளிகளை கண்காணிக்காமல் விட்டது வந்து ஒரு லேப்ஸ் தான். அந்த லேப்ஸ் வந்து அந்த லேப்ஸிற்கு யார் காரணம் அப்படிங்கிறத வந்து இந்த விசாரணையிலையும் தெரிய வரும். சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி யாராவது கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் மீட் பண்ணியிருப்பீங்க. லைக் அவங்களுடைய பேக் ஸ்டோரிஸ் வந்து ரவுடிசமாக இருந்திருக்கலாம், அந்த ரவுடிசம் மாறி அவங்க இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனவங்களாக இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் அவங்கள காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் காவலர்களுக்கு பணி இருக்கும். அந்த மாதிரி பார்த்த இன்சிடென்ட்ஸ் இருக்கா சார்? ஒருத்தங்களை வந்து ட்ரிட்டனுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் மாட்டினது உண்டா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு நான் வந்து சந்தித்ததில்லை. அந்த மாதிரி கேசஸ் வந்ததில்லை. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இவனே மற்றவங்கள அச்சுறுத்திட்டு இருக்கிறப்போ அவனுக்கு இன்னொருத்தங்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் வருதுன்னா அதை வந்து நிச்சயமாக போலீஸ்க்கு வந்து சொல்லவே மாட்டான். இதான் வந்து பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி, நீயா நானா பார்த்துருவோம் அப்படிங்கிறதான் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை. நீ முதல்ல போடுவியா நான் முதல்ல போடுவியா அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணம். அவங்க காவல்துறைக்கே பெரும்பாலும் வரமாட்டான். அந்த மாதிரி ரவுடிஸ் வந்தாங்கன்னா அவனை உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இவனே ரவுடித்தனம் பண்ணுறான்ட்டு. ரவுடிஸ் ஹேண்டில் பண்ணுறது போலீஸ்க்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது சார்? அதுவும் இப்போ A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிஸ்ன்னு சொல்லப்படுறவங்கள போலீஸார் வந்து ஹேண்டில் பண்ணுறதுல சிக்கல் உண்டா? பொதுவாக அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு சிக்கல் கிடையாது. ரவுடிகள்லாம் இப்போது ஈஸியாக அரெஸ்ட் பண்ணலாமே, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நினச்சா இப்போ அரெஸ்ட் பண்ணலாம். அவன்லாம் எங்கே அவன் மனசு தானே எங்கே ஓடி போடுவான், என்ன பண்ணுவான்? உங்களுக்கு த்ரிட்டன் இருக்குமான்னு கேட்குறேன். அரெஸ்ட் பண்ணும்போதோ இல்லை அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகோ திரட்டணிங்கெல்லாம் இருக்காது. என்ன திரட்டணிங்க? ஒரு திரட்டணிங்க இருக்காது. அவன் நம்ம தனிப்பட்ட விரோதம் கிடையாதுல்ல. அவன் வந்து பொதுஜன விரோதிங்கிறப்ப நம்ம அவனை தூக்கி உள்ளே போடுறோம். அவன் உள்ளே போட்டான்னா அவன் உள்ளே நம்ம போடுறப்ப அவனுக்கு ஒன்றும் முதல்ல அப்படி முறைப்பான், அப்புறம் தூக்கி உள்ளே போட்டு குண்டால் போட்டோன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். என்ன இப்போது அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ ரீசெண்ட் டைமில் கீழே விழுந்து பாத்ரூமில் கீழே விழுந்து மாவு கட்டு போடப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு இருக்கும். அது நிஜமாலே கீழே விழுந்து தான் அவங்களுக்கு மாவு கட்டு போடப்பட்டதா சார்? ஏன்னா இப்போ சமீபத்தில் சில பேர் அரெஸ்ட் பண்ணும்போது என்னை இவர் தான் அடித்து உடச்சாருன்னா ஓப்பனாலாம் சில பேர் பேசினாங்க, இந்த காவலர் தான் என்னை அடித்தார் மாவு கட்டு போட்டாருன்னு. ஆனால் வெளியில் வர நியூஸ் எப்படி வரும்னா, இல்லை அவரே விழுந்து அவர் கை அடிபட்டிருக்கு அப்படின்வாங்க. இப்போ பைக் ரேசிங்கில் சில பேர் அரெஸ்ட் பண்ணவங்களா இருக்கலாம். பொதுவாகவே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதுவும் காவலர்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசி அரெஸ்ட் பண்ணவங்க அடுத்த நாள் மன்னிப்பு கேட்குற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை மாவுக்கட்டு போட்ட வீடியோவாக இருக்கட்டும், அது மாவுக்கட்டு நிஜமாலேயே அவங்களா உளுந்து போட்டுக்கிறாங்களா சார்? இந்த குற்றவாளிகள் போட்டுக்கிற மாவுக்கட்டுகள் தானே. அந்த மாவுக்கட்டுகள் இவன் வந்து துரத்துறப்போ எங்கேயாவது விடுவான் பாத்ரூமில். இதெல்லாம் போலீஸ் ஓட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவன் வந்து ஓடி வலிக்கு விடுவான். போலீஸை அடித்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது யாராவது இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதை முறைப்படி போட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து இப்போ ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி தான் ஃபைல் பண்ணுறாங்க. அதெல்லாம் 100ல் 1 2 இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது நம்ம நேரடியாக பார்த்தா தான் தெரியும். ஒரு 5 திங்ஸ் சொல்லுங்கள் சார், ஒரு 5 விஷயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜென்ரேஷன் லைஃப் ஸ்டைல் ஹெல்த் எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க சார்? அடிப்படையில் நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களை மதிக்க வேண்டும். 3வது நம்முடைய வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது. முறையான சரியான உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை பெற்றிருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். நல்ல நண்பர்கள் இருந்தால்தான் நாமும் நல்ல திசையை நோக்கி செல்ல முடியும். ஒரு தீய நண்பன் இருந்து விட்டால் ஒழுக்கம் என்பதே இல்லாமல் சிதறிவிடும். அடுத்து மற்றவர்களுக்கு நாம் எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறோம் என்று நினைத்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும் அடுத்தவர்களை புண்படுத்தவே கூடாது. முடிந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள். சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தான் சுத்தமாக இருந்தால் தன்னுடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கும், நம்முடைய வீதியும் சுத்தமாக இருக்கும். அப்போ வந்து ஒட்டுமொத்த கிராமமே சுத்தமாக இருக்கும், அல்லது அந்த பகுதி நாம் வசிக்கின்ற பகுதியே நன்றாக இருக்கும். மற்றவர்களை நாம் எப்பொழுதும் ஒப்பிடக்கூடாது. மற்றவர்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வருது. அடுத்தவர்களை பற்றி பொறாமைப்படுவது, மன அழுத்தம் ஏற்படுவது எல்லாமே மற்றவர்களை நம்மை வைத்து ஒப்பிட்டு பார்ப்பது. அது எப்பொழுதுமே கூடாது. நாமாகவே இருக்க வேண்டும். சொந்த உழைப்பில் தனி பாதையை வகுத்து கொண்டு முன்னேற வேண்டும். ரீசெண்ட் டைமில் பயங்கர டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது உங்களுடைய கமெண்ட் தான்.
அடுத்த சிஎம் நீங்கள் தான், களம் 8 நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கமெண்ட்லாம் வந்து கேஷுவலாக இருந்தது. ஒரு அதிகாரி, ஒரு பெரிய ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வீடியோவில் கமெண்ட் யாராவது போட்டாங்கன்னா அதை நக்கலாகவும் யதார்த்தமாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளைவும் பண்ண முடியுது. எப்படி உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க? இப்போ நடக்கிற விஷயங்கள் ட்ரெண்டிங்லாம் எப்படி பார்த்து வச்சுக்கிறீங்க? நம்ம எப்போவுமே வந்து அப்டேட்டடாக இருக்கணும். இந்த கரண்ட் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, மில்லனியல், இவங்க அந்த ஜியை இப்போ வந்து கோஸ்டிங்கு, பெஞ்சிங், தென் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு, ஓப்பன் மேரேஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரண்ட் ட்ரெண்ட், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம அவங்களுடைய அந்த கோயிங் வித் இவெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் அவங்களுடைய மனநிலை நம்ம புரிஞ்சிக்க முடியும், நம்மளை பற்றியும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வயசு அப்படிங்கிறது குரோனாலஜிக்கல் ஏஜ் தானே. நம்ம எப்படி நம்ம மைண்டை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்முடைய மைண்ட் வந்து பழங்காலத்திலே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஓல்டு ஜென்ரேஷன் அர்த்தம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் மாதிரி நம்ம திங்க் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இந்த காலத்து இளைஞர்கள் போல் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்ம ஜோவியெல்லாம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒழுக்கத்தையும் உங்களுடைய காணொலி மூலயமா எஜுகேட் பண்ணுறீங்க. அதில் சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அதில் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, டிசிப்ளின்டாக இருக்க என்னென்னலாம் பண்ணணும் சார்? ஒழுக்கம், தன்னுடைய படிப்பு, அதில் கவனமாக இருக்கணும். நம்முடைய பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கணும். அடுத்தவர்களை மதிச்சிட்டாலே நமக்கு வந்து ஒரு டிசிப்ளின்ங்கிறது வந்துடும். நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்குறோம் அந்த வேலையில் நம்மளை வந்து ஈடுபடுத்திக் கொள்ளணும். கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது. குறிப்பிடும்படியாக இந்த டிசிப்ளின் எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டீனேஜ் இருக்கு இல்லையா, அடலசன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த 13 இருந்து 19, அது ஒரு 7 வருஷ பீரியடில் தான் நம்ம வந்து அந்த டிசிப்ளின் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது வந்து படிக்கிற சமயங்களில் அந்த காதல், அப்புறம் மோதல், இது போன்ற பிரச்சனைகளை வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறது. அப்போ ஏன் அந்த மாதிரி ஈடுபடுத்திக்கிறாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கிறது இல்லை, படிப்பில் கவனமாக இருக்கிறது இல்லை. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில்.